ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் தாளிச்சிக்கோங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் துருவி வச்சுருந்த ஒரு சின்ன இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா கருக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து விடுங்க. ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிழிஞ்சு வச்சுருக்க எலுமிச்சை பழத்தையும் அதோட சேர்த்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எலுமிச்சை பழம் சேர்க்கக்கூடாது, ஒரு மாதிரி கசப்பு வந்துடும். அதனால் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே ஒன்று சேர்கிற அளவுக்கு கிளறி விடுங்க. அந்த எண்ணெயோட சூட்லேயே எலுமிச்சை பழமும் அந்த இது கலந்துரும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நான் சாதத்துலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். வடித்து ஆற வச்சுருந்த சாதத்தையும் இதோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடிக்கிற வெயிலில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே கிச்சன்லேருந்து வெளியே வரணும்னு தோணும்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சிம்பிள் ரைஸ் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது லெமன் ரைஸ் தான். கர்ட் ரைஸு அதெல்லாமே தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது வந்து லெமன் ரைஸு. யார் யாருக்கெல்லாம் லெமன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா லெமன் ரைஸ் என்னோடய ஸ்டைலில் ரெடி. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.